தேர்தல் பத்திரம் என்ற மோடி அரசின் ஊழல் கொள்கைக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டியுள்ளதாக ராகுல் காந்தி கருத்து. தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. தேர்தல் நன்கொடை பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு அதிமுக, மார்க்சிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு. பின்னடைவு இல்லை என தமிழ்நாடு பாரதிய ஜனதா விளக்கம். டெல்லி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் சண்டிகரில் மத்திய அமைச்சர்கள் நடத்திய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. நள்ளிரவு வரை நடந்த பேச்சில் முடிவு எட்டப்படாததால் கோரிக்கைகள் குறித்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பேசுகிறது மத்திய அரசு. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வரும் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். பூர்த்தி செய்த மனுக்களை மார்ச் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு துரைமுருகன் அறிவிப்பு. மத்திய பாஜக அரசை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் தற்போதாவது கேள்வி எழுப்புவது ஆறுதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதை முதலமைச்சர் இப்போதாவது ஒப்புக்கொண்டாரே என எடப்பாடி பழனிசாமி பதில். வார இறுதி மற்றும் முகூர்த்த நாளையொட்டி இன்று 750 சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் 120 பேருந்துகள் கூடுதலாக இயக்கம். +2 பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை கொண்டு பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கடத்தப்பட்ட குழந்தை காரைக்காலில் மீட்பு. ஆட்டோ ஓட்டுநரின் தகவலால் கடத்தல் கும்பலை சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் கைது. திருப்பதி உயிரியல் பூங்காவில் இளைஞரை கடித்துக் கொன்ற சிங்கம். செல்ஃபி எடுப்பதற்காக தடுப்புகளை தாண்டி சென்றபோது விபரீதம். சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது போல் இருந்ததாக முதல்வர் கருத்து. சிறுபிள்ளை விளையாட்டுகளுக்கு அச்சப்பட மாட்டேன் என்றும் பேரவையில் உரை. விசிகாவில் இணைந்த லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி முடிவு செய்யும் என பேட்டி. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான அமலாக்கத்துறை வாதம் நிறைவு. வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதி ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்தியாவின் சிறந்த பெண் தொழிலதிபருக்கான விருதை பெற்றார் ரிலையன்ஸ் ரிட்டெயில் நிறுவனத்தின் இயக்குநர் இஷா அம்பானி. மும்பையில் லோக்மத் குழுவின் சார்பில் நடந்த விழாவில் விருது வழங்கி பாராட்டிய மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. சிவகார்த்திகேயன் நடிப்பில் முருகதாஸ் இயக்கும் படத்துக்கு வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டுகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு. இன்று முதல் எந்த படத்துக்கும் சீரியல்களுக்கும் ஒத்துழைப்பு தரமாட்டோம் என தென்னிந்திய அவுட்டோர் யூனிட் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. 30 வயதுக்கு இந்திய பிரபலங்கள் பட்டியலில் இடம் பிடித்த நடிகை ராஷ்மிகா மந்தனா. ஃபோர்ப்ஸ் வெளியிட்டுள்ள பட்டியலில் பிரபலங்கள் ராதிகா மதன், அதிதி சைகலுக்கும் இடம். டெல்லி அலிபூர் மார்க்கெட்டில் உள்ள பெயிண்ட் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கேப்டன் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா சதத்தால் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் 5 விக்கெட்டுக்கு 326 ரன்களை குவித்தது இந்தியா. ரொம்ப அழகா டிஃபென்ஸ் ஸ்கில் காமிச்சாரு. இது ரோஹித் ஸ்பெஷல். முதல் போட்டியிலேயே அரை சதம் விளாசிய சர்ஃப்ராஸ் கான். Beautifully struck for 6. That's a magnificent strike.
அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்கான தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்காக கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திர திட்டம் 2017ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. பாரத ஸ்டேட் வங்கியில் விற்கப்படும் இந்த பத்திரங்களை தனிநபரோ கார்ப்பரேட் நிறுவனமோ வாங்கி தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கலாம். இதை வாங்குபவர்களின் பெயர், முகவரி, நிதி யாரிடமிருந்து பெறப்பட்டது என்ற விவரங்கள் எதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமித்த தீர்ப்பை வழங்கியது. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசிடம் கேள்வி கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை பல தீர்ப்புகள் மூலம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதை தலைமை நீதிபதி நினைவுபடுத்தினார். மேலும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தேர்தல் பத்திரங்கள் கொண்டுவரப்பட்டன என்பதற்கு முறையான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் நிதி உதவி அளித்துவிட்டு அதற்கு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பிருப்பதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். This access also translates into influence over policy making. There is also a legitimate possibility that financial contribution to a political party would lead to quid pro quo arrangements because of the close nexus between money and politics. எனவே தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் பத்திர திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அதனை ரத்து செய்து அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை பாரத ஸ்டேட் வங்கி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெறப்பட்ட நிதி விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்ற எஸ்பிஐக்கு ஆணையிட்டது. எஸ்பிஐயிடமிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்திற்குள், அதாவது மார்ச் 13ஆம் தேதிக்குள் நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதேபோன்று ரொக்கமாக மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான நிதியை நன்கொடையாளர்களிடமே திருப்பி வழங்கவும் எஸ்பிஐ வங்கிக்கு ஆணையிட்டனர். மேலும் தேர்தல் பத்திரங்களை வழங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் கம்பெனி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர். சர்ச்சைக்குரிய தேர்தல் பத்திரம் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு கோடியை நன்கொடையாக பெற்றுள்ளன என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் செய்தியாளர் அபிநயா. தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. தேர்தல் பத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ வழங்க நினைக்கக்கூடிய அந்த டொனேஷனை தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம கட்சிக்கு நிதியாக கொடுக்கலாம் என்பதுதான் எலக்ட்ரால் பாண்ட். இதை எதிர்த்து தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆளும் கட்சிக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சார்பாக அந்த கட்சிகள் நடந்து கொள்வதற்கான வழியை வகுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிதி விவரங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகள்ல அதிகபட்சமாக அந்த நிதி பெற்ற 5 தேசிய கட்சிகள் என்று பார்த்தால் அது பாஜக தான் அதிகபட்சமாக 5271 கோடி ரூபாய் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல இருக்க காங்கிரஸ் 952 கோடி ரூபாய் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 767 கோடி ரூபாயை நிதியாகவும், தேசியவாத காங்கிரஸ் 63 கோடி ரூபாயும், ஆம் ஆத்மி 48 கோடி ரூபாயையும் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. இந்த 4 கட்சிகளோட அந்த நிதியை சேர்த்தாலும் கூட பாஜகவோட பெற்ற அந்த நிதி என்பது பக்கத்துல வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவுக்கான அந்த வித்தியாசம் என்பது இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த புள்ளி விவரங்களை தான் இந்த வித்தியாசம் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு காரணமாக முன்வைக்கிறாங்க. இதே மாநில கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக 431 கோடி ரூபாய் எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக நிதியாக பெற்றிருக்கிறாங்க. அதுவே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 6 கோடி ரூபாய் தான் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்திலையும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஆர்எஸ் இப்போ அது பாரத ராஷ்டிரிய சமிதியாக பெயர் மாற்றம் பெற்றுச்சு. இப்போ அது பிஆர்எஸ் கட்சியாக இருக்கு. அவர்கள் 5 ஆண்டுகளில் பெற்ற நிதி என்பது 383 கோடி ரூபாயாகவும், தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி 112 கோடி ரூபாய், அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 330 கோடி ரூபாய் நிதி பெற்றிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒடிசால இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் 622 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் நிதியாக பெற்றிருக்கிறார்கள். இப்படி நிறுவனங்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தாம கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கக்கூடிய விஷயம் மூலமாக கைமாறு செய்யக்கூடிய ஒரு வழி என்பது அமைந்துவிடும் என்ற காரணத்தை சொல்லித்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க.